எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இதானா உங்க டியூட்டி? இதெல்லாம் ஏற்கனவே எத்தனை வச்சுட்டாது? திருப்பி இப்ப வேலை என்ன கிடைச்சதா? இது எடுத்தே 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சையா. சேர்த்து 3 மாசம் இது சேர்த்து வச்சிருங்க. ஓஹோ சரி சரி. இப்போ ஓடிக்கிறேன். இப்போ வேலை இல்லாதால இப்போ ஓடிக்கிறீங்க. வேலை அடுத்த வேலை ரெடி ஆயிடுச்சா? இல்லையா? எங்கயா வேலை? இன்னைக்கு வந்து நீ ஒரு குழந்தை வாங்கி நீ தனியா நல்ல ஒரு ஆம்பளைக்கு சமமா நின்று நல்லா பேசுற நல்ல வருமானம் நீ சம்பாதிக்க. வேற பொம்பளைங்க இருந்திருந்தா வேற கல்யாணம் பண்ணிருப்போம். எத்தனால இருந்து இப்ப என் பொண்ணுக்கு 5 வயசு. இந்த வர கார்த்தி பொறுக்குது அவளுக்கு 5 வயசு. 5 வயசு. 5 எங்க அம்மா கூட நிறைய பேர் சொல்றாங்க. எங்க ஆளுங்க நிறைய பேர் சொன்னாங்க எதுனா ஒண்ணு பார்த்து கல்யாணம். நான் பட்ட வேதனை என் குழந்தை படக்கூடாது. நான் பட்ட பிரிசனை என் குழந்தை படக்கூடாது. நான் அழுகுற வேதனை என் பொண்ணு படக்கூடாது. அது என்னோட போகட்டும். என் குழந்தைங்க கூட கொடுக்க வேற பெண்கள் கூட வரக்கூடாது. இந்த பிரிசனை என்னோட முடியட்டும். இந்த கடவுள் கண் இருக்கிறாரோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. இந்த தெய்வத்துக்கு கண் இருக்குதோ நம்மளுக்கு தெரியாது. எங்க துணைக்கு இருக்கிறாரோ இல்லையோ தெரியாது. ஆனா எல்லா கடவுளுக்கும் ஒரே புள்ளி. நான் ஒண்ணுதான் நான் கேட்ட வரோம். நான் பட்ட கஷ்டம் எந்த பசங்களுக்கும் வரக்கூடாது. எந்த பெண்கள் கூட வரக்கூடாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன். சின்ன குழந்தைல இருந்து வளர்ந்த வரைக்கும் புருஷ வீட்டுக்கு போனதுல இருந்து என் குழந்தை வளர வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. இந்த கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாது. என்னோட அந்த கஷ்டம் தலை மூணு அந்த நிமிஷத்தில் நினைக்கிறேன். அதே மாதிரி என் குழந்தைக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா அதே மாதிரி வேற கல்யாணம் பண்ணி அதே மாதிரி அந்த அவளுக்கும் அதே கவலை வரும். அதுவும் அதே நான் கேட்ட மாதிரி கேள்வி அவளும் என்கிட்ட கேட்கணும். ஏமா நீ வேற கல்யாணம் என்ன ஒருத்திக்கே வளர்த்தின்னா நான் உனக்கே கரை ஏத்திருப்பேன்னு கேட்கும். அதே வார்த்தை தான் நானும் கேட்கிறேன். என்ன செய்யறதுமா அப்படின்னு சொல்ல நம்ம என்ன செய்யறதுமா என் விதி அந்த மாதிரி. உன் விதி அந்த மாதிரி. நான் எவ்வளோ பேருங்க குழந்தை வச்சு ஒரு குழந்தை வச்சு வாங்கி சாப்பிட்றோம். நீ நினைச்சிருந்தா உன் விதி உன்னோட மாத்திரு. அதனாலதான் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. என்னையா போலீஸ் ஆகி இப்ப அப்பாவை போயிட்டு அடிக்கணுமா? நான் சொன்னேன் நீ எப்ப போலீஸ் ஆவ? நீ எப்ப லட்டி அடிச்சு போனவோ அப்ப தாத்தா ஆயிட்டாரு. நீ என்னடி செய்ய? தாத்தா ஆயிட்டான் பரவாயில்ல. தாத்தா கையில ஒரு கோல வாங்கியாவது அடிக்கணும். இப்ப கூட ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மக்கள் சாட்சியா நான் ஒண்ணு சொல்றேன். வேற குழந்தை இருந்திருந்தா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அவன் என் புருஷன் கூட ஒண்ணு நினைக்கிறாரு. நான் தான் குழந்தைக்கு சொல்றேன். நான் தான் பேச விட மாட்டேன்றேன்னு சொல்றேன். ஏன் அந்த மாதிரி உனக்கு நான் பேச விட மாட்டேன்னு நான் சொன்னேன். உனக்கு வேற பொம்பளைங்க இருந்திருந்தா உன் போட்டோ காட்டிருப்பலாம். காட்டிக்க மாட்டாங்க. உன் போட்டோ வச்சு ஜெண்டு பண்ணி அனுப்பிச்சுட்டு இருப்பேன். நான் ஏன் அப்படி அனுப்பிச்சு? இதுதான் உன் அப்பா, இதுதான் உன் பொண்ணு, உன் அப்பா. அப்பாக்கே நீ தப்பான இருக்க கூடாது. அப்பா நீ சொன்னியா அப்பா கூப்பிட்டா நீ போகணும். அப்பா கிட்டே போய் 4 வார்த்தை பேசு. அப்ப பேசுன மனசு மாறி. இப்போ அவங்களே கூட்டாலும் இது போக மாட்டேங்குதா? இது போக மாட்டேங்குது. அவங்க என்னன்றாங்க நீ வந்து அனுப்ப மாட்டேன்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் அந்த குழந்தைக்கு சொல்லி காட்டுறேன். அப்பா கூப்பிட்ட போகாத, பாட்டி கூப்பிட்ட போகாத, சித்தப்பா கூப்பிட்ட போகாத, அத்தை கூப்பிட்ட போகாதன்னு நான் சொல்றேன்னு அந்த சொல்றாங்க. போலீஸ் கிட்டே அப்படிதான் சொன்னாங்க. நான் அது மாதிரி சொல்லி இருந்தா நான் இப்ப கூட விடுறேன் என் குழந்தை. ஆனா ஒரு நாள் உடல்னா சக்திக்கு சிவன் அந்த மாதிரி இது மாதிரி என் கிட்ட இருக்குது. நான் சிவன் இருந்தாலும் அவ சக்தியா இருக்கு. இப்ப உடல் ஒட்டிக்கு வச்சு இந்த உடல் ஒட்டியா அது நகருமா? நீ ஒட்டி போன வயசு என்ன? உன்னை அவள் ஞாபகம் இருக்குன்னு சொன்னா என்ன வயசுல உனக்கு ஞாபகம்? என்ன வயசு விட்டு போனாரு? 2 மாசம். 2 மாசம் குழந்தை விட்டு போவீங்களே? 2 மாசம் கூட இல்ல, 3 மாசம். 3 மாசம் நினைச்சுக்கோங்க. 3 மாசம். 3 மாசம் குழந்தை விட்டு போய் எப்படி தெரியாது பாவம். அந்த 3 சரி உங்களுக்கே சொல்றேன். அந்த 3 மாசம் பிஞ்சு குழந்தை உங்க கையில குடுத்துட்டு நான் போறேன். இதுதான் உங்க அம்மா நான் ஏத்துக்கோமா? அந்த குழந்தை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது.
அவளை சீக்கிரமா ஏத்துக்காது. நீ எவ்வளவு சொல்லி 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 அது மூளையில அடிச்சு அடிச்சு திட்ட வச்சாலும் அது ஏத்துக்காது. நீ தான் வளர்த்த, நீ தான் அம்மா, நீ தான் அப்பான்னு தான் சொல்லுவோம். இப்ப நான் சொல்லுவேன், அது சொல்லும். நான் போறேம்மா, நான் அப்பா கிட்ட அப்படின்னு தான் சொல்லுவேன். அது எடுத்து நிக்க வச்சு சொல்ல, நீயும் பேசு நானும் பேசு. ஓ, அம்மா பேசலாம் பேசுவோம் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ இந்த வயசு அவ்வளோ அந்த ஒரு இது வருது இல்ல, நீயும் வா கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து நான் சொல்லி கொடுக்குறேன்னா தானா வருது அந்த குழந்தைக்கு. அம்மாவும் வந்து இருக்கணும், அம்மா அப்பாவும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற நினைப்பு அது இருக்கு, அவளுக்கு இருக்குது. இன்னைக்கு நீ மட்டும் விட்டுட்டு போயிட்டு நான் மட்டும் அங்க வேற அடுத்தவங்க வீட்டுல இருக்க முடியும்னா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்குது. அது மாதிரி நினைக்குது. அது ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட போய் படுப்பேன். அது படுத்தாலும் நான் இஷ்டி வந்துருவேன். தூக்கம் வர்றது ஒரு நாள் தூக்கம் வர்றது ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். பிஸ்கலுக்கு விட்டுட்டு வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவேன். கூட இருந்தது எங்க போனது ஒரு நேரத்துல குரல் கொடுப்பேன். எங்க என் பொண்ணு கொஞ்சம் சொல்ல அமுச்சு விடுங்களேன். அது பாயும் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். டீ கடைக்கு போனா எட்டி பாத்தீங்கன்னே போவேன் அப்படின்ட்டு. அந்த நேரத்துல ஒண்ணு கேட்டுன்னு போவாங்க. டேக்கு டேக்குன்னு வாடிக்கனே போவோம். 10 வாட்டு ஒண்ணுக்கு வந்துடும் அவளுக்கு என்ன பாக்குறதுக்கு ரோட்ல. அது மாதிரி அவளுக்கு அவளும் சரி நானும் சரி. என்னால விட்டு அவளும் இருக்க முடியல, அவ என்ன விட்டு அவ இருக்க முடியல. அந்த மாதிரி இருக்கிறோம். என்ன செய்யறதையா? அதே மாதிரி அந்த ஆம்பளை குழந்தை இருக்கும் போது அவங்க விட்டுருந்தா அத சொல்லுவாங்க. அந்த சொல்லு வரக்கூடாது, அந்த சொல்லு வரக்கூடாது. நிம்மதியா போய் சேர்ந்து கடவுளா. ஆனா எங்க மாமா திருப்திக்கு அரிசி கேட்டாலும் சரி கேட்கலாம். வருஷம் வருஷம் பொட்டாசி மாசம் ஆச்சுன்னா கிங்கு 2000 3000 வாங்கிட்டு வந்துருவாரு. கேட்டுட்டு வந்துட்டு கால்நடையே ஓடுவாரு. அந்த மாதிரி டீ கட்ல பெருங்கல் டூரு எந்த மாதிரி ஊர் என்ன டூம் பண்ணி வந்துருவாரு. சாப்பிட மாட்டார். நெருக்கத்துல பார்த்தா தண்ணி பாட்டில் 2 தான் வச்சுப்பார். கத்தி கத்தி தொண்டெல்லாம் கத்தி கத்தி அரிசி மூட்டை வாக்கி வந்துருவாரு. இவ்வளவு பெரிய அரிசி மூட்டை போட்டுக்குவாரு. காசு இவ்வளவு மூட்டை அரிசி வச்சுக்குவாரு. யாருக்கு குடும்ப பண்ணலையா? போயிட்டா போன பிறகும் பெருமையா பேசுறீங்க, அந்த மாதிரி பேசணும். பெருமையா இல்ல, அவரே சொல்லுவாரு. என் மாமாவை சொல்லுவாரு, என் சாவுக்கு யாரு வராங்களோ இல்லையா என் குழந்தை என் பொண்ணு அவர் பொண்ணுன்னு சொல்லுவாரு. யாரு அந்த மருமாவை போனா ஒரு கிளாஸ் தர மாட்டாரு, ஒரு டம்ளர் தர மாட்டாரு, ஒண்ணு தர மாட்டாரு. நான் போன போது சாப்பிட இந்த தட்டுல தின்னா என்ன குறைஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்ல மாமா நான் ஒரு ஜாதி பொண்ணு, இந்த தட்டுல சாப்பிட்டா சொல்லு ஒட்டு எனக்கு சொல்லட்டும், நீ தின்னு. இந்த டம்ளர் தண்ணி கூட இல்ல அந்த கிண்ணம் எல்லாம் எடுத்து தொடிச்சு கழுவிட்டு வச்சுக்குவேன். நான் எப்போ வருவேனோ அந்த கிண்ணம் அந்த டம்ளர் எடுத்துக்குவார். எனக்குன்னு தனியா டம்ளர் தின்னும் எடுத்து வச்சுக்குவார். மருமா வருவான். என் மருமா நல்ல சொல்ல மாட்டேன், என் பொண்ணு வரும். புடவை வச்சுப்பார், துணி புடவை 5-6 புடவை வாங்கி வச்சுப்பார். ஜாக்கெட் வாங்கி வச்சுப்பார். வேலை செய்யற இடத்துல ஜாக்கெட்டு புடவை கொடுத்தானா வாங்கி வச்சுப்பார். தீபாவளி ஆயிடுச்சுன்னா மிட்டாய் லட்டு புடவை அது எல்லாம் வாரி எனக்கு மூட்டை கட்டி கொடுத்துருவாரு. எந்த நேரத்துல போனா கூட 300-400 கையில கொடுத்துருவாரு. இந்த குழந்தைக்கு எதனா வாங்கி கொடுத்துக்கணும். அதான் தாய் மாமன்ற உறவு. அதுதான். ஓகே தீபா, ரொம்ப நாள் பேசிட்டோம், ரொம்ப நன்றி. ஏன்னா மறக்க முடியலையா? சரி, என்ன பண்றீங்க? மனுஷனா பண்றது எல்லாருக்குமே ஒரு நாள் போறவங்க தான். கொஞ்சம் நம்ம சில பேர் லேட்டா போறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா போயிடுறாங்க. எல்லாரும் இது சூப்பர். ஏன்னா யார் சித்திரவதி பண்ணல, யார்கிட்ட கை நீட்டல, யார்கிட்ட சார